ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டங்கள் தீர அஷ்டமி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அஷ்டமி என்றதுமே நினைவுக்கு வருவது காலபைரவர் தான். இருப்பினும் அஷ்டமி தினத்தில் நாம் வாராகி அம்மனையும் வழிபாடு செய்யலாம். அதோடு மட்டுமல்லாமல் குலதெய்வத்தின் வழிபாடும் மிகவும் சிறப்புக்குரியது. எந்த ஒரு தெய்வத்திற்குரிய விசேஷமான நாளாக இருந்தாலும் அந்த தினத்தன்று அந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு முன்பாக குலதெய்வத்தை கட்டாயம் வழிபட வேண்டும். அப்போதுதான் அந்த தெய்வத்திற்குரிய முழு பலனையும் நம்மால் பெற முடியும். அந்த வகையில் இந்த வருட இந்த மாத அஷ்டமியானது ஆடி மாத வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது இன்னும் சிறப்பு. அதுவும் வளர்பிறை அஷ்டமி. உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபத்தை நாம் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த தீபத்தை நாம் தினமும் ஏற்றுவது சிறப்பு. அப்படி தினமும் ஏற்ற இயலாது என்பவர்கள் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, பஞ்சமி, பிரதோஷம் போன்ற நாட்களில் குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நம்முடைய அன்றாட வழிபாட்டின் பலனை பெற வேண்டும் என்றால் முதலில் நாம் குலதெய்வத்தை தான் வணங்க வேண்டும். சரி, இப்போது அஷ்டமி தினத்தன்று செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தெரிந்து கொள்வோம். பொதுவாக அஷ்டமி என்பது காலபைரவர், வாராகியம்மன் போன்ற உக்ர தெய்வங்களுக்கு உகந்த தினமாக சொல்லப்படுகிறது. அதுவும் இந்த அஷ்டமி வெள்ளிக்கிழமையோடு வருவதால் இந்த தெய்வங்களை நாம் வழிபடும் போது அந்த தெய்வத்தின் அருளால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகிறது. கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என நினைத்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருந்து கொண்டே வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அதற்குரிய முழுமையான பலனை நம்மால் பெற முடியும். அந்த வழிபாட்டோடு சில தாந்திரீக பரிகாரங்களையும் நாம் செய்யும் போது நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தாந்திரீக பரிகாரத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம். இதற்கு இரண்டு பொருட்கள் வேண்டும். ஒன்று வெற்றிலை, மற்றொன்று வெந்தயம். வெற்றிலை என்பது நமக்கு வெற்றிகளை வாரி வழங்கக்கூடியது என்றும், வெந்தயம் என்பது பண ஈர்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண பொருள் என்றும் நம்மில் பலருக்குமே தெரியும். அஷ்டமி தினத்தன்று இரவு முதலில் இரண்டு வெந்தயத்தை எடுத்து வலது உள்ளங்கையில் நடுவே ரேகை செல்லும் அல்லவா, அந்த ரேகையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு வாராகி அம்மனிடம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை மனதார கூற வேண்டும். இவ்வாறு வாராகி அம்மனிடம் கூறிய பிறகு உங்களுடைய மூச்சு காற்று இந்த வெந்தயத்தில் படும்படி விட வேண்டும். பிறகு இந்த 2 வெந்தயத்தை எடுத்து நல்ல கிளியாத ஒரு வெற்றிலையில் வைத்து அதை மடித்து உங்களுடைய தலையணைக்கு கீழ் வைத்து இரவு படுத்து உறங்க விடுங்கள். மறுநாள் காலையில் இதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள். இப்படி செய்வதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீய சக்திகள் அனைத்துமே விலகி நமக்கு நன்மைகள் உண்டாகும் என சொல்லப்படுகிறது. மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தில் விருப்பம் இருப்பவர்கள் முழு மனதுடன் குலதெய்வத்தையும் வாராகி அம்மனையும் நினைத்து இந்த பரிகாரத்தை செய்து கஷ்டங்களில் இருந்து விடுபடலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.